அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவேங்கடம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னா, மேத்ஸில் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தனி வட்டி பார்த்தீங்கன்னா வட்டி வந்து மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா வட்டிக்கு நம்ம அகைன் வட்டி கால்குலேட் பண்ணுறோம், அதிகமாகிட்டே வரும். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 வருஷம் அப்படின்னா, இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 வருஷத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக வரும். அதனால அது முன்னாடி போட்டுங்க. சிஐ மைனஸ் எஸ்ஐ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். 2 வருஷத்துக்கு டைரெக்டாக ஃபார்முலா பாருங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிஐ அண்டு எஸ்ஐ இது ரெண்டுமே வந்து சமமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2வது வருஷம் போகிறப்ப தான் அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் வட்டி எடுத்து நீங்கள் அது வந்து பிரின்சிபலோட ஆட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மாறும். இது வந்து ஞாபகம் வச்சாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. 2வது வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் 3 வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ஆர் பை 100 இந்த ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி டேரெக்டாக சம்பாக ஆரம்பிச்சிடலாம். பிரின்சிபல் வந்து 5000 கொடுத்துறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% கொடுத்துறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம் கொடுத்துறாங்களா. நம்ம சிஐ மற்றும் எஸ்ஐக்கான வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 2 வருஷம்ன்றதுனால நமக்கு ஃபார்முலா பாருங்க. சிஐ மைனஸ் எஸ்ஐக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்த்துக்கிறோமா. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து பியோட வேல்யூ வந்து 5000, பிரின்சிபல் வந்து 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 4%, 4/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு 5000 இன்ட்டு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், 2 டைம் போட்டு பெருக்கலாமா. அப்போ 4/100 பெருக்கல் என்ன வந்துடும், 4/100 வந்துடுதுங்களா. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. அடுத்தது 1 5 5 இங்கே வந்து 2 5 10ங்களா. 1 2 இங்கே வந்து 2 2 4 2 4 பெருக்கணும் அப்படின்னா ₹8. அப்போ 5000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ₹8 சொல்கிறோம். அடுத்து இன்னொரு சம் பாருங்க. இப்போ அடுத்த சம் பாருங்க. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கொடுத்துறாங்களா, 8000 கொடுத்துறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years அப்படின்னு கொடுக்குறாங்க. இதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். எப்பவுமே கூட்டு வட்டி அதிகமாக இருக்கும். சிஏ மைனஸ் எஸ்ஐ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ஆர் பை 100 அப்படின்னு நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பிரின்சிபல் நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம்னா 8000 கொடுத்துறாங்களா. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கொடுத்துறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துறாங்க. நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க 5/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5/100. இது இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 8000 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 5/100 ஹோல் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 2 5 are 10, ஜீரோவா. இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 பெருக்கல் 3 பெருக்குனீங்கன்னா 60 வந்துடும். ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்குது. டினாமினேட்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 20 வந்துடுதுங்களா. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8000 இன்ட்டு இப்போ ஸ்கொயர்ன்றதுனால நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டுங்க. 5/100 இன்ட்டு 5/100 இன்ட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணினா 61/20 வந்துடுதுங்களா. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ வந்து கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதாவது பண்ண முடியும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 20 4 20 என்ன வந்துடும் அப்படின்னா 80 வந்துடுதுங்களா. சரி, ஓகே. ஒரு நாள் 4 இங்கே பார்த்தீங்கன்னா 25 நாள் வந்து 100 அப்படின்னு வந்துடுமா. இப்போது இந்த 5 5 இருக்கேன், 5 25 இங்கே டினாமினேட்டர் வந்து ஒரு 25 இருக்குது. அங்கே வந்து ஒரு 61 இருக்குதுங்களா. 25 அப்படியே கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா ₹61. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ₹61. அதாவது 3 வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 8000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. 3 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா இது வந்து டைரக்ட் ஃபார்முலா பயன்படுத்துங்க. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 3 வருஷம் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ₹61. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ₹61 வந்து அதிகமாக வரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதோ அதை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ₹61 நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இது ஞாபகம். அடுத்த சம் பாருங்க.
இதே மாடல் தான், கொஞ்சம் மாற்றி கேட்டிருப்பாங்க. நமக்கு வந்து பிரின்சிபல் வந்து 8000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 20 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து வட்டி வீதம் காண்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 2 வருஷம் அப்படின்றதுனால நம்ம ஃபார்முலா பாருங்க, சிஐக்கும் எஸ்ஐக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்துருப்போம். பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தணும் பார்த்துருப்போமா. இந்த ஃபார்முலாவில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சிஐக்கும் எஸ்ஐக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 20 ரூபாய் கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவைன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 ரூபாய். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 8000 ரூபாய். ஆர் மதிப்பு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வந்து 100, இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுவாங்க. ஓகே, இப்போ வந்து 8000 இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துறாங்களா, அதை வந்து ஆர் பை 100 இன்ட்டு என்ன சொல்லலாம், ஆர் பை 100 2 டைம் போட்டு பெருக்கலாங்களா. சரி, ஓகே. இப்போ ஆர் ரெண்டையும் பெருக்குன்னு என்ன வரும், ஆர் ஸ்கொயர் வந்துடுதா. இது அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, 20 ரூபாய் இருக்குதுங்களா. இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 100, இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்துடும். 100 இன்ட்டு 100 டினாமினேட்டரில் இந்த 8000 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 ஜீரோவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே என்ன இருக்குது, 2 இன்ட்டு 100 இருக்குதுங்களா. கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 8 இருக்குதுங்களா. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 4 2 8 1 4 4 25 நாள் வந்து 100. அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 25 அப்படின்னு கிடைச்சிருக்குங்களா. இப்போ ஆறு தேவை அப்படின்னா 25க்கு ரூட் எடுக்கணும். 25 ரூட் எடுத்து என்ன வரும், 5 வந்துடுமா. 5 25, அதில் ஒரு ஆன்சர் எடுத்துக்கிறோம், 5 எடுத்துக்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 5%. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 5%. நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சிஐக்கும் எஸ்ஐக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 20 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 2 வருஷம்ன்றதுனால அந்த டைரெக்டாக அந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கிடைக்கும். ஓகே, அடுத்த சம் பாருங்க. நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க 1134 ரூபாய். நம்ம வந்து அசல் அதாவது பியோட வேல்யூ தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். 3 வருஷம்ன்றதுனால அதுக்கு நம்ம டைரக்ட் ஃபார்முலா இருக்கும். சிஎஸ்ஐ மைனஸ் எஸ்ஐ, சிஏ மைனஸ் எஸ்ஐக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து 3 + ஆர் பை 100 அப்படின்னு நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சோங்க. இப்போ கொண்டு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிஐ மைனஸ் எஸ்ஐக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1134 ரூபாய் கொடுத்துறாங்களா. ஓகே, பிரின்சிபலில் தான் நமக்கு வந்து தெரியாது. ஆர் எவ்வளோ அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% கொடுத்துருப்பாங்க. டினாமினேட்டர் வந்து 100, மேலே வந்து ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது உள்ள பாருங்க 3 + ஆரோட மதிப்பு வந்து 15 / 100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 5 15, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 100, 3 5 15 25 100. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பி இன்ட்டு 3/20 இருக்குமா, 3/20 ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 20 இருக்குதுங்களா. இது அப்படியே கிராஸில் பாருங்க, 20 3 60 வந்துருமா. 60 ப்ளஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, டினாமினேட்டர் வந்து ஒரு 20. ஓகே, இது எப்படி எழுதுறோம்னா பி இன்ட்டு இப்போ வந்து ஸ்கொயர் அப்படின்னு என்ன பண்ணலாம், 2 டைம் போட்டு எழுதலாம். 3 × 3 வகுத்தில் என்ன பண்ணிக்க அப்படின்னா 20 × 20 இன்ட்டு இதை கூட்டினீங்கன்னா 63/20 அப்படின்னு வந்துடுதுங்களா. சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரின்சிபல் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது பாருங்க, 1134 ரூபாய் இருக்குதுங்களா. இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 20 × 20 × 20 இது எல்லாமே நியூமரேட்டர் வந்துடும். டினாமினேட்டரில் பாருங்கள் 3 3 63 இருக்குதுங்களா. அது டினாமினேட்டரில் தூக்கி போட்டுங்க. 3 × 3 × 63 வந்து டினாமினேட்டரில் போட்டுக்காங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 3 3 3 3 9, மீதி பார்த்தீங்கன்னா 2 23 7 21, மீதி 2 24 8 24. இதை மறுபடியும் முன்னால் சொல்லணும்னா 1 3 3 1 3 3 2 3 6, மீதி 1 18 6 18, 1 63 63 2 63 வந்து 126. அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னா ஒரு 2 இருக்குது, 3 20 இருக்குதுங்களா. 2 × 20 × 20 × 20 இது ரெண்டையும் பெருக்குன்னா ஒரு 40, இது ரெண்டையும் பெருக்குன்னா ஒரு 400. ஓகே, அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு ருபீஸ் 4 4 பெருங்க 16, 3 0 இருக்குதுங்களா. அப்போ வந்து பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 16,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க.
அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. தனி வட்டி கூட்டு வட்டியில் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா 1134 ரூபா கொடுத்துட்டாங்க. 3 வருஷம்ன்றதுனால நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிரின்சிபல் மட்டும் நமக்கு தெரியாது, அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதை கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 16,000 ரூபாய் கிடைக்கும். என்னுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.